மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மின்சாரம் தாக்கி கட்டுமான பணியாளர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? விபத்துக்கான காரணம் என்ன? மும்தாஜ், தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடம் மதுரை மாவட்டம் பனகாநத்தம் பகுதியில் உள்ள VKN புறத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த இடத்த வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளர் கலைவரன் அவர்கள் வந்து இந்த இடத்த காட்டிக் கொண்டிருக்காங்க. இப்போ அவர் காட்டிக் கொண்டிருக்கும் இடத்துல தான் இன்று காலை வந்துட்டு இந்த விபத்து நடைபெற்றது. அந்த எதிரே உள்ள ஊதா கலரில் உள்ள அந்த கதவை திறந்து அந்த 2 கட்டுமான தொழிலாளர்கள் 2 பேர் சண்முகம் மற்றும் ராமச்சந்திரன் இருவரும் வந்து அந்த கதவை திறந்து மேலே வந்துள்ளனர். அதன் அவர்கள் எதிர்பாராத விதமாக முதன்முறையாக அந்த வீட்டிற்கு வந்ததால் இவர்கள் வந்து அந்த அருகே வந்துட்டு உயரழுத்த மின்கம்பி போறது தெரியாமல் அந்த கதவு வந்து அந்த கம்பியில் வந்து பட்டுள்ளது. இதனால் அந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் முதலில் வந்து சண்முகம் என்பவர் அந்த கம்பியில் பட்டு கருகியுள்ளார். இதனை பார்த்து அருகில் இருந்த அவரது நண்பரான உடன் வந்த அந்த தொழிலாளர் ராமச்சந்திரன் வந்து அவரை காப்பாற்ற முயன்றுள்ளார். அதில் வந்து அவரும் அந்த சம்பவ இடத்திலே உடல் கருகி உயிரிழந்துள்ளார். இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த வீடுகளுக்கு மேல மிக அருகில கீழே படுத்துக்கொண்டு தொடும் அளவிற்கு இந்த உயரழுத்த மின்கம்பியானது வந்து சென்று கொண்டிருக்கிறது. பசுமலையில் இருந்து பெரியார்நிலம் அருகே உள்ள மெஜிரா கோர்ஸ் அந்த மில்லுக்கு வந்துட்டு கடந்த 1957ஆம் ஆண்டிலிருந்து இந்த மின் இணைப்பானது சென்று கொண்டிருக்கிறதாக வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து 5500 மெகாவாட்ஸ் இந்த மின்சாரம் வந்து இது சென்று கொண்டிருக்கிறது. நாம் நிற்கும் இடத்தில் இருந்து இந்த இடத்துல வந்து அந்த மின்சாரம் செல்வதற்கான அந்த சத்தத்தை கூட நம்மால் வந்து உணர முடிகிறது. அந்த அளவுக்கு வந்து இதோட சக்தி வந்து அந்த அளவுக்கு இதாக உள்ளது. மேலும் வந்துட்டு இது 5500 மெகாவாட் என்பதால் 5 அடி அருகில் செல்பவர்கள் கூட வந்து அது இழுக்கக்கூடிய வந்து இந்த சக்தியாக வந்துட்டு இந்த மின்சாரம் உள்ளது. இந்த காலை வந்து அவர்கள் அந்த பணிக்காக இந்த அன்னபூரணி என்பவரது வீட்டின் மாடியில் வந்து அவர்கள் சென்றபோது அவர்கள் வந்து உடல் கருகி அவர் உயிரிழந்துள்ளனர். மும்தாஜ், நாகேந்திரன், நீங்க சொன்னது போல உயரழுத்த மின் கம்பிகள் தாழ்வாக செல்வதே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் அதிகாரிகள் இது குறித்து என்ன விளக்கம் தந்திருக்காங்க? கண்டிப்பா மும்தாஜ், நம்ம இது குறித்து வந்து பழங்கானத்தம் மின்வாரிய உதவி பொறியாளர் முருகனை தொடர்பு கொண்டு நம்ம கேட்டபோது அவர் இது குறித்து பேசும்போது 1947ஆம் ஆண்டிலிருந்து இந்த மின் வயர்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து பசுமலையிலிருந்து மெஜிரா கோர்ஸ் அந்த மில்லிற்கு வந்து சென்று கொண்டிருப்பதாகவும் அப்போது இந்த பகுதி வந்துட்டு வயல்களாக இருந்ததாகவும் தற்போதுதான் இந்த பகுதியில் வந்து வீடுகள் வந்து வந்துள்ளதாக தெரிவித்திருக்கார். மேலும் வந்து தான் வந்து இந்த பகுதியில் 2014ஆம் ஆண்டிலிருந்து பணிக்கு வந்துள்ள இந்த பகுதியில் வந்து 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் ஒரு 30 வீடுகளுக்கு இந்த உயரழுத்த மின் கோபுரம் மின் வயர் அருகே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு 30 வீடுகளை கண்டறியப்பட்டு அவர்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு இந்த வீடுகள் வந்து அருகில் வந்து உயரழுத்த மின் கம்பி செல்வதால் பாதுகாப்பாக இருக்கும்படி வந்து அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வீட்டின் உரிமையாளர்களிடம் வந்து கையொப்பமும் பெறப்பட்டுள்ளது. இன்று விபத்து நாகேந்திரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது உதவி செயற்பொறியாளர் முருகன் தற்போது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நாகேந்திரன், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம இது குறித்து அவர் கேட்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இதுவரைக்கும் நான் வந்துட்டு இந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரைக்கும் ஒரு 30 வீட்டு உரிமையாளர்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பாக இருப்பதற்கான நோட்டீஸ்கள் வந்து கொடுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இப்போ இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த ஜோதிபாஸ் நம்மிடம் இருக்கிறாரு. அவரிடமே கேட்போம். சார், இந்த சம்பவம் வந்து காலையில் எப்படி நடந்துச்சு? இதுவரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் எவ்வளோ சம்பவம் நடந்தது? நீங்கள் எப்படி இந்த பகுதியில் வந்து வாழ்றீங்க? சார், காலைல 9 மணிக்கு வீட்டில் ஒரு அலறல் சத்தம் கேட்டு நான் மாடியில் இருந்து பார்த்தா அந்த ராமச்சந்திரன் தீயில பிடிச்சி வாயில் வழியாக அந்த வயர் மாட்டி கீழே, அதாவது இப்போ இது வழியாக பின்னாடி முதுகு வழியாக தீ அந்த ஓட்டையை போட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அப்புறமா நான் அந்த காவல்துறைக்கு தகவல் கொடுத்து எங்கள் ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன பையன் வந்து கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை 2 பெண்கள் இறந்துருக்காங்க. இறந்துருக்கப்போ நான் இது சம்பந்தமாக மின்சார வாரிய அதிகாரிகிட்ட வந்து நாங்கள் பலமுறை புகார் கொடுத்துருக்கோம். புகார் கொடுத்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் மாற்ற முடியாது, வைக்க முடியாது. நாங்கள் மாற்ற முடியாதுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த ஒரு பணக்காரமோ 5 லட்ச ரூபா லஞ்சமோ எப்படி கொடுத்தாங்க தெரியல, அதை மட்டும் கிளியராக பார்த்து அவங்களுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க. அந்த பணம் கொடுத்து பார்க்குற வேலையை எங்களுக்கு இப்போ இங்கே பூரா தொழிலாளர் தான் இருக்காங்க. தொழிலாளர் வீட்டில் எப்படி ஏற்கனவே கடை வாங்கி இப்போ வீடு கட்டியிருக்காங்க. இவங்க எப்படி இந்த மீற நிலத்தை கட்டுறதுக்கு லட்சக்கணக்காக எப்படி கொடுத்து மாற்ற முடியும்? பலமுறை புகார் கொடுத்து இதுக்கான நடவடிக்கை கிடையாது. எப்போ இதுனா பார்த்தா ஒரு மில்வெளிக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. மழை பெஞ்சா வெளில வர முடியாது,
வண்டியில் வந்தோம்னா முதல்ல 10-15 அடிக்கு உயரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 15 அடி இறங்கி 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 பார்த்தா 7 அடி இருக்குது. இன்னும் 2 அடி வந்துச்சுன்னா ரோட்டில் போகிற பஸ்ஸில் கூட உரசலுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போச்சுன்னா கரெக்டாக இருக்கும், ஒரு லாரி போச்சுன்னா கூட ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மெயின் ரோட்டில். எங்களுக்கு மட்டும் நாங்கள் பாதுகாக்கல, போக்குவரத்தில் பயணிகள் கூட கேட்குறோம். எந்த மழை பெஞ்சுனா கூட ரொம்ப வரும் மழை காலங்களில் வந்து எவ்வளோ விபத்து நடக்க போகுது, எவ்வளோ உயிர் பலி நடக்க போகுதுன்றது வந்து இனிமேல் நடந்த பிறகு தான். அப்போ இப்போ நடந்ததுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஏற்கனவே அந்த பையன் இருந்ததுக்கு போய் நாங்கள் ஏகிட்ட சம்மந்தப்பட்டு பேசணும். அதெல்லாம் முடியாதுங்க, மாற்ற முடியாது, வீடை காலி பண்ணிட்டு போங்கன்றாங்க. வீடை காலி பண்ணிட்டு போகிறவங்க பணம் கட்டி எதுக்கு எடுத்துன்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்ற தகவல் தான் வரணுடைய. இந்த வயரை 5500 மெகாவாட்ஸ் போகுது சார். இது வந்து குளிர் பகுதியில் போகிறதுக்கான அவசியமே கிடையாது. இங்கே லைனாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க பணம் கட்டி மாற்றிருக்காங்களாம். இங்கே மட்டும் மாற்றாமல் இருக்காங்க. உயிர் பலி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை மின்சார வாரியத்துறையும் தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்காட்டினா இதனுடைய எதிரொலியாக வருகிற உள்ளாட்சி தேர்தலையும் சரி நாங்கள் வந்து மக்களை திரட்டி மாபெரும் மறியல் போராட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் முடிவெடுத்திருக்கோம். கண்டிப்பா மும்தாஜ், இந்த பகுதியை சேர்ந்த ஜோதி பாஸ் வந்து பேசுகிற நீங்களே வந்து கேட்டிருந்திருப்பீங்க. பணம் உள்ளவர்கள் வந்து பணங்களை கொடுத்து அவர்கள் வீட்டுக்கு அருகே அந்த உயரழுத்த மின் கம்பிகள் வந்து செல்லாமல் வந்துட்டு மாற்றுப்பகுதியில் வந்து செல்லும்படி வந்து செய்து விட்டார்கள். ஆனால் வந்து ஒரு கூலி தொழிலாளியான எங்களால் வந்து அந்த அளவுக்கு வந்து பணங்களை செலுத்தி இந்த வயரை வந்து வேறு பகுதிகளுக்கு வந்து செல்வதற்கு எங்களால் வந்து பணம் செலுத்த முடியவில்லை. ஆனால் இன்று வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அச்சத்தில் இருப்பதாகவும் மழைக்காலங்களில் மேலும் வந்து ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வருவதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த முருகவேல் நம்மளோட இருக்காரு. வீட்டுக்கு உறவினர் வரவே பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பகுதியில்? எப்படி 24 பய உணர்வுலயே இருக்கிறோம். இதுல ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க, தொடர்ந்து பய உணர்வுலயே இருக்கிறோம். வீட்டு வாசல்ல கரண்ட் போகுது, ஒரு சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ வர்றதுக்கு பயப்படுறாங்க. வீட்டு வாசல்ல வயர் வந்து விழுந்துருமோ, நம்ம தலையில விழுந்துருமோ, ஒரு மின்சார வாரிய வயர் நம்ம தலையில விழுந்துருமோன்ற ஒரு பய உணர்வு இருக்கு. தயவு செய்து அரசாங்க நிர்வாகம் இல்ல ஏழைபால பணக்காரங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் சமநிலையான ஒரு இதை செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். மக்கள் நிர்வாகத்தை மின்சார வாரியத்தை கேட்குறோம். மின்சார வாரியமும் மாநகராட்சியும் சேர்ந்து இதை செஞ்சாதான் மக்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும். முதல்ல வந்து எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேணும். அதாவது வீட்டு வாசல்ல உயர்ந்த நாகேந்திரன், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சார், இணைப்பில் வந்தமைக்காக. சார், தற்போது மதுரையில் மின்சாரம் தாக்கி கட்டுமான தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயரழுத்த மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதே இதற்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்போது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சார் இந்த சம்பவம் தொடர்பாக? இந்த லைன்ஸ் தாக்கி 2 பேர் மாடக்குளம் வில்லேஜ்ல இருந்தாங்க ரிப்போர்ட் வந்துருச்சுமா. இமீடியட்லி ஐ ஆஸ்க்ட் அவர் இபி டிபார்ட்மெண்ட் பீப்புள் டு இமீடியட்லி இன்ஸ்பெக்ட் அண்ட் என்கொயர். நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பிளஸ் இபி டிபார்ட்மெண்ட் ரீச் ஆகிருக்கிறாரு. அந்த என்ன சம்பவத்தில் இருக்கிறாரு பிளஸ் என்ன எக்ஸாக்ட் ரீசன் வந்து நம்ம இபி டீம்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணக்கப்போ we can take appropriate action on that. அதுல ஏதாவது கரெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் இருந்தா அடிக்கடி நம்ம ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்போம். பல்வேறு பகுதிகளில் எங்க லைன்ஸ் ஆர் போல்ஸ் சரியான சூழ்நிலையிலயோ ரெக்டிஃபை பண்ணிட்டே இருக்கிறார்கள். பட் சில இடங்கள் என்ன ஆகும்னா வயர் கீழே இருக்கிற ஹவுசஸ் வந்து நம்ம என்ன காரணத்தினால அது ஆக்சுவலி கட்டி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு வில் டேக் ஆக்ஷன் ஆன். ஹலோ ஹலோ சார், வணக்கங்க சார். நான் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன் பேசுறேன் சார். இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அந்த விபத்து நடந்த சார் வணக்கம் சார். வணக்கம், மதுரை செய்தியாளர் நாகேந்திரன் பேசுறேன் சார். இப்ப அந்த விபத்து நடந்த பகுதியிலிருந்து நான் பேசுறேன் சார். விபத்து நடந்த பகுதியிலிருந்து நான் பேசுறேன் சார். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சார். இப்ப அந்த விபத்து நடந்த பகுதியில் இருக்கிற இப்ப இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து குடியிருப்புகளுக்கு மிக அருகில வந்து இந்த உயரழுத்த மின்கம்பிகள் வந்து செல்வதனால நாங்க வந்து இந்த பகுதியில் வந்து குடியிருக்கவே வந்து அச்சத்தோட இருக்கோம். கடந்த ஒரு 7 ஆண்டுல மட்டும் இது வரைக்கும் வந்துட்டு ஒரு 15-20 பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்க உயிர் அச்சத்தோட இருக்கிறோம். எங்களுக்கு வந்து மதுரை மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களோட உயிர் அச்சத்தை போக்கு விதத்துல இந்த உயரழுத்த மின்கம்பிகள் வந்து மாற்று பாதையில வந்துட்டு செலுத்தணுன்ற மாதிரி வந்து உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு வர நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் வந்து இபி மூலியமாக நம்ம நடவடிக்கை எடுத்துருவோம்னு சொல்றோம். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் மின்சாரம் தாக்கி கட்டுமான பணியாளர்கள் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார். இதுகுறித்த பல்வேறு தகவல்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி நாகேந்திரன்.